வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். வசந்த பஞ்சமியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக ஐநா பொதுச்சபையின் தலைவர் திரு பிலோமோன் யாங் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பயணியர் பேருந்து பள்ளத்தில் விழுந்து நேரிட்ட விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். வட இந்தியாவில் தை மாதத்தில் வரும் வளர்பிறை 5ஆம் நாளான இன்று வசந்த பஞ்சமி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் கல்வியை தொடங்கும் குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கல்வி, வளம், அறிவு, மகிழ்ச்சி ஆகியவற்றுடன் இணைந்த இந்த விழாவை நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் அறிவுசார் மையமாக இந்தியா உருவெடுக்க வேண்டும் என்று தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். இந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி, வளம் ஆகியவற்றை இந்த தினம் வழங்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. நாளை மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடையவுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். ஆர்கேபுரத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். தில்லியின் பல்வேறு பகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களில் ஒருவரும் பஞ்சாப் முதலமைச்சருமான திரு பகவந்த் மான் அக்கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். முஸ்தபாபாத் தொகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே உரையாற்றுகிறார். தில்லியில் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். 70 உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு வரும் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இம்மாதம் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஐநா பொதுச்சபையின் தலைவர் திரு பிலோமோன் யாங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்பம் அடிப்படையிலான செயல்பாடுகள் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு காரணியாக திகழ்ந்தது குறித்து தமது இந்திய பயணத்தின் போது அறிந்து கொள்வதில் ஆர்வத்துடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசுமுறை பயணமாக இம்மாதம் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அவர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் உள்ள ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக ஈரநிலங்கள் தினமான இன்று ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை மற்றும் தேர்தங்கால் பறவைகள் காப்பகங்கள் ஆகியவை புதிய ராம்சார் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள ஈரநிலங்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது என்று அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மாநில அரசு தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் நேரடி நெல் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஆண்டுதோறும் விளைவிக்கப்படும் 120 லட்சம் டன் நெல் போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாத காரணத்தால் 1/3 பங்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கையை 5000ஆக அதிகரிக்கவும், சேமிப்பு கிடங்குகளின் எண்ணிக்கையை 500ஆக உயர்த்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளின் நலன் கருதி வேளாண் விளைபொருள் கொள்முதல் வாரியத்தை மாநில அரசு தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு, தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம், ஊரக பகுதிகளில் வசிக்கும் 65 லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம், விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு,
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். குஜராத் மாநிலம் டங் மாவட்டத்தில் இன்று அதிகாலை பயணியர் பேருந்து பள்ளத்தில் விழுந்து நேரிட்ட விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். 17 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 48 யாத்ரீகர்களுடன் மகாராஷ்டிராவில் உள்ள திரிம்பகேஸ்வரரிலிருந்து குஜராத் மாநிலம் துவாரகா நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து 35 அடி பள்ளத்தில் விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான முதலீட்டு உச்சவரம்பு, விற்பனை உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் இணைத் தலைவர் திரு பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், இது சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்திடும் என்று தெரிவித்தார். எம்எஸ்எம்இ பொறுத்தவரைக்கும் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்காததை விட அதிகமா கொடுத்த மாதிரி தெரியுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட். இதையும் ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த லிமிட் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் மைக்ரோ யூனிட்டுக்கு 1 crore இருந்து 2.5 crore, ஸ்மாலுக்கு 10 to 2.5 25 crores, மீடியம் 50 to 5. அதே மாதிரி டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 5 crore to 10 crore, ஸ்மாலா இருந்தா 50 to 100 crore, 250 crore 500 crores. இது உண்மையாலுமே எதிர்பாராதது. இதுல கேட்டது பாத்தீங்கன்னா கிரெடிட் கேரண்டிஸ்ல 2 இருந்து 5 crore பண்ணாங்க. இப்போ நாம கேட்டது 5 இருந்து 10 crores. அண்ட் ஆல்சோ இட் should also given to medium enterprises. நிறைய மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கிறதுனால மீடியம் சேர்த்து இதால அனௌன்ஸ் பண்ணாங்க. இட்ஸ் a welcome one. மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில் முனைவோருக்கு பலனளிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அகில இந்திய சிறு தொழில் அமைப்பு மற்றும் குறு சிறு தொழில் மாவட்ட மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய அகில இந்திய சிறு தொழில் அமைப்பைச் சேர்ந்த திரு ஜெயக்குமார், இந்த பட்ஜெட் தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். என் பெயர் ஜெயக்குமார். நான் அகில இந்திய சிறுதொழில் அமைப்பான லகு உத்யோக் பாரதிய நேற்று 2025 ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அனைத்து மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஆகும். இதில் முக்கிய அம்சங்களாக லகு உத்யோக் பாரதி கேட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான எம்எஸ்எம்இ கிரெடிட் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் சிஜிடிஎம்எஸ்சி லிமிட்டும் 20 கோடி வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது அத்தனைக்கும் ஒவ்வொரு எம்எஸ்எம்இ தொழில் முனைவோரும் கடமைப்பட்டுள்ளோம். இதை தவிர அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வளர்வதற்கான முன்னெடுப்பும், தமிழகத்தில் உள்ள பல காலனி தயாரிப்பு நிறுவனங்கள் பலனடைவதற்கும் இந்த பட்ஜெட் வழிவகை செய்துள்ளது. இந்த பட்ஜெட் மூலம் ஒவ்வொரு தனி மனிதனும் வளர்ச்சி அடைவான் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உச்சவரம்புடன் கூடிய கடன் அட்டைகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று குறு சிறு தொழில் மாவட்ட மையத்தின் பொறுப்பாளர் கூறியுள்ளார். என் பேர் திருநாவுக்கரசுங்க. நான் மாட்டுத்தீவனம் தயாரிக்கும் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பட்ஜெட் ரொம்ப அருமையான பட்ஜெட் தான். வருமான வரியில 12 லட்சம் வரைக்கும் விலக்கு கொடுத்துருக்கேன். நல்ல விஷயம். மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் அந்த கிரெடிட் கார்டு ஒரு 5 லட்சம் வரைக்கும் அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதுவும் எம்எஸ்எம்இக்கு பாத்தீங்கன்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு 10 கோடி வரைக்கும் பண்ணிருக்காங்க. பெரிய நிறுவனங்களுக்கு 100 கோடி வரைக்கும் சிஜிடிஎஸ்எம்இ ஸ்கீம்ல பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் நிறைய சலுகைகள்லாம் பண்ணிருக்காங்க. குறு நிறுவனங்கள் மற்றும் பெரு நிறுவனங்களுக்கு நல்ல வரவேற்கின்ற விஷயம் தான். இதுவும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் தென்னாப்பிரிக்க அணி சற்றுமுன் வரை 11.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 40 ரன் எடுத்துள்ளது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 12வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா செர்பியாவின் அலெக்சி சரானாவை வென்றார். 12வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா மற்றும் குகேஷ் 8.5 புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மும்பையில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. உலக பிக்கல் பால் லீக் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று பெங்களூரு அணி புனே அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வசந்த பஞ்சமியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக ஐநா பொதுச்சபையின் தலைவர் திரு பிலோமன் யாங் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பயணியர் பேருந்து பள்ளத்தில் விழுந்து நேரிட்ட விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர்.
19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.